வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ரொம்ப டென்ஷனான ஆனால் ரொம்பவே அருமையான ஒரு விஷயம்தான். அது என்ன தெரியுமா? இல்லறம் சிறக்க 5 பொன் விதிகள். கல்யாணம் பெரிய விஷயம். கல்யாணம் அருமையா இருக்கணும்னா இப்போதைக்கு மாப்பிள்ளைகளுக்கு கண்டிப்பா இந்த 5 விதிகள் பின்பற்றி ஆகணும். இதை நான் சொல்லலை, பல ஆய்வுகளும் அனுபவப்பட்ட ஆட்களும் சொல்லியிருக்காங்க. வாங்க லிஸ்ட்டுக்குள்ள போகலாம். முதல் விதி, அதிகாரத்தில் கை வைக்கக்கூடாது. இந்த விதி ரொம்ப ஸ்ட்ரிக்டான விதி. அட ஆமாங்க, நம்மளை கட்டிக்கிட்டு வர்றவங்க அதிகாரத்தில் கை வைக்கக்கூடாது. என்னதே வரவு செலவு கணக்கா? அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் சாமி. ஒரு மாதத்துக்கு இவ்வளோ பணம் தான் என்ன சொல்லி வீட்டுக்கு கொடுத்துடணும். வரவு செலவுக்கு எல்லாத்தையும் அவங்களையே பார்க்க விட்டுடணும். நாம் பார்த்தா என்ன ஆகும்? நமக்கு தான் தேவையில்லாத டென்ஷன். இவ்வளோ விலைக்கு பட்டு புடவையா கேட்டால் நம்ம நிம்மதி அதோ கதி தான். கணக்கு அவங்கக்கிட்ட இருக்கட்டும். எப்படியும் சேமிப்புன்னு ஒன்று இருக்க போகிறது இல்லை, ஆனால் நிம்மதியாவது நம்மக்கிட்ட இருக்கோம் இல்லையா? என்ன கரெக்டா? அடுத்த விதி, அடிப்பேன்னு மிரட்டக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. அடிப்பேன்னு மிரட்டக்கூடாது. ஏன் தெரியுமா? இப்பெல்லாம் நம்ம பொண்ணுங்க தொடர்ந்து அக்கா கோவை சரளா படத்தை பார்த்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பாசமிகு பாசக்கார பயங்கர ஆயுதமான பாரம்பரிய பூரிக்கட்டையை தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சர்வசாதாரணமாக நீங்கள் போய் அடிச்சிடுவேன்னு சவால் விட்டீங்கன்னா தேவையில்லாமல் அடி வாங்கி சாவீங்க. மூன்றாவது விதி ரொம்ப டேஞ்சரானது, சமையல். நீங்கள் எவ்வளோதான் சாப்பாட்டு பிரியராக இருந்தாலும் அவங்களால என்ன சமைக்க முடியுமோ அதை சமைக்க சொல்லி சாப்பிடணும். இதுதான் வேணும்னு நீங்கள் அடம்பிடிக்க கூடாது. வெறும் ரசம் வைப்பாங்களா, சந்தோஷமாக தேவாமிர்தமாக சாப்பிடுங்க. என்ன இன்னைக்கு பட்டர் நான், பட்டர் டிக்கா மசாலா தான் வேணும் நீங்கள் கேட்டீங்கன்னு வைங்க, பாவம் அவங்க சமையல் குறிப்புக்கு உடனே எங்கே போவாங்க? யூடியூப் சேனலை தேடி தானே. அப்புறம் என்ன ஆகும்? அந்த சமையல் சோதனையை எலியை வச்சு பரிசோதனை செய்கிற மாதிரி நீங்கள் தான் சாப்பிடணும். அப்புறம் தப்பி தவறி கூட என்ன குழம்பு இது, மண் மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டால் அன்னைக்கே உங்களுக்கு வாழ்நாள் பூரா சோத்துக்கு சோதனை வந்துடும். நான்காவது விதி, எக்காரணத்தை கொண்டும் ஆயுதம் ஏந்தக்கூடாது. நோ வெப்பன்ஸ். ஏன்னா புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா, பெண்கள்கிட்ட தான் கரண்டி, பூரிக்கட்டை, மத்து, இட்லி தட்டுன்னு சமையலறையே ஒரு ஆயுதக்கடங்காக இருக்கான். அங்கே போய் நீங்கள் சும்மா பார்த்துக்கலான்னு சட்டை பட்டனை கழட்டிட்டீங்கன்னு வைங்க, அங்கேயே ஃபைனல் வார் உருவாகிடும். அப்புறம் உங்கள் துணியை துவைக்கிற அன்னைக்கு பாருங்கள், உங்கள் சட்டையில் பட்டனே இருக்காது. சரி, கடைசியான விதி, ரொம்ப 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 முக்கியமான விதி. இதுக்கு புத்திசாலித்தனமான முட்டாள்தனமும் முட்டாள்தனமான புத்திசாலித்தனமும் வேணும். ஒருவேளை சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தப்பு அவங்க மேலேயே இருந்தாலும் கொஞ்சமும் கூச்சப்படாமல் சாரி கேட்டுடணும், அவ்வளோதான். இந்த விஷயத்தில் மாப்பிள்ளைக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை அறவே கூடாது. நீங்கள் சாரி சொன்னால் உங்கள் சண்டையோட ஆயுள் 10 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். நீங்கள் நான் ஏன் சாரி சொல்லணும், தப்பு ஊமலை தான் பஞ்சாயத்து பண்ண ஆரம்பித்தா அந்த சண்டை குறைஞ்சது 1 வாரம் நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 1 மாதம் அவங்க ஆசை முகத்தை பார்க்கவே முடியாது, பேசக்கூட முடியாது. ஸோ எது பெஸ்ட்டுன்னு டக்குன்னு ஒரு சாரி சொல்லி உங்கள் நிம்மதியை காப்பாற்றிக்கிறதா புத்திசாலித்தனமான முட்டாள்தனம்னு சொல்கிறோம். ஓகே மக்களே, இந்த 5 விதிகளையும் ஃபாலோ பண்ணுங்க. கல்யாணம் ஒரு அருமையான விஷயமா மாறும். இல்லைன்னா ஆஹா சிக்கலில் மாட்டி சின்ன பின்னமாகி வீணாக போயிடும்.
அதனால புத்திசாலித்தனமா நடந்துக்குங்க மாப்பிள்ளைகளா. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.